ஏம்மா, முத்து வீட்டுக்கு எப்படி போகணும்? முத்து வீடா? ஆஹா, முத்து தங்கச்சி மல்லிகா எப்படின்னு இவர் கேக்குறாரு. கேக்கலையே? கேப்பாரு, நீ சும்மாரு. இந்த ஊர்லயே 4 எழுத்து படிச்ச பொண்ணு பாக்கிறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்கும், ரொம்ப லட்சணமா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். நீ என்ன சொல்ற? சொல்லுவாருடா. இந்த புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் நீ சொல்ற. அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது. ஆமா, தொட்டவன் பொறுக்கி ரவுடின்னா போலீஸ்காரங்கிட்ட சொல்லி மிரட்டி வச்சிடலாம். போலீஸ்காரனே தொட்டான்னா யாராவது இழிச்சு வாயில பார்க்க வேண்டியதா? அப்ப கூடலூர்காரங்கள என்ன இழிச்சு வாங்குறியா? அண்ணன் கூடலூரா? அண்ணே, அண்ணன் நமக்கு வேண்டியவரு. கூடலூர் தெரியுமா? தெரியுமாவா? கூடலூர் வேலை தெரியுமா உங்களுக்கு? நல்லா தெரியுமே, ரொம்ப நல்ல மனுஷனாச்சே. சினிமா படம் பிடிக்கிறதுக்கு பட்டணம் போயிருக்காரு. அவர் தானே சொல்றீங்க? ஆமா, அவரேதான். அவர் என்னோட பொண்ணு விட்ட மாமாவோட சின்ன சித்தப்பாவோட 2ஆம் தாரத்து மூத்த புள்ள. அவ்வளவு நெருக்கம். அப்படியா? கிட்ட வாங்க. இந்த ஊரு சப் இன்ஸ்பெக்டருக்கும் அந்த பொண்ணுக்கும் ஸ்நேகம் இருக்குன்னு சொல்றாங்க. ஐயா, நான் பாக்கல. இந்த ஊர் சொன்னதை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். நான் சொன்னேன்னு முத்துக்கிட்ட சொல்லிடாதீங்க, எனக்கு கொன்னுடும். உட்காருங்க. பயணமான சௌரியமா இருந்துச்சுங்களா? நல்ல சௌரியமா இருக்கு. எங்க போயிட்டா? ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு? நீ இல்லையா, வழியில ஒரு கடங்காரனை பார்த்தேன். அவங்க கிட்ட கூட்டி கழிச்சு கணக்கு தீக்கிறதுக்குள்ள தொண்டை தனியா வத்தி போச்சு. சீக்கிரமா பைசல் பண்ணிடுவான். ஐயோ, சரி, வா வா வா. நீ போ. என்ன மாப்பிள உம்மன் இருக்கீங்க? பொண்ண கண்டிப்பா காட்டுவோம். யோ, என்னைய மர மாதிரி நிக்கிற? மாப்பிளைக்கு ஜூஸ் எல்லாம் கொடுக்க வேண்டாம்? அவருக்கு கொஞ்சம் கூச்சம், தப்பா எடுத்துக்காதீங்க. அப்புறம் என்ன, எல்லாரும் வந்தாச்சுல? சித்தப்பா வரணும். என்ன விஷயம் சொல்லுங்க. இந்த ஊர்ல ஒரு பொண்ணு பார்க்க வந்தோம். வர வழியில அந்த பொண்ணை பத்தி அரசல் பரசலா ஒரு செய்தி காத்து வாக்குல காதுல வந்து விழுந்தது. அத ருசு பண்ணிக்கலான்னு தான் இங்க வந்தேன். அதுக்கு என்ன எதுக்கு பார்க்க வந்தீங்க? நீங்க தப்பா எடுத்த கூடாது. உங்களுக்கு கூட அந்த பொண்ணு தெரிஞ்ச பொண்ணு தான். முத்துவோட தங்கச்சி மல்லிகா. உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருக்கிறதா? தொடர்புங்கிற வார்த்தை தப்பு. நான் அந்த பொண்ணை விரும்பினேன், உண்மைதான். ஆனா அவன் அண்ணனுக்கு எனக்கு கொடுக்க பிடிக்கல. நான் அந்த விஷயத்தை மறந்துட்டேன், அவ்வளவுதான். படிச்சவங்கல்ல, அதான் நாகரிகமா சொல்றீங்க. ஐயா, நீங்க எல்லாம் பொய் சொல்லக்கூடாது. நீங்க 2 பேரும் ஜோடியா காடு கண்ணி எல்லாம் சுத்தினதா? இது பாருங்க, நாங்க பழகுனது என்னமோ உண்மைதான். ஆனா எந்த தப்பு நடக்கல. அந்த பொண்ணு எந்த பாவமும் அறியாதது. நீங்க தாராளமா உங்க பையனுக்கு அந்த பொண்ணை கட்டலாம். சுருக்கமா சொன்னா, எங்க நிழல் கூட தொட்டுக்கிட்டது இல்ல. ஆசைப்பட்டேங்கிறீங்க, அப்புறம் ஆசைப்பட்டோங்கிறீங்க. பழகணும் ஆனா பழக்கம் இல்லைங்கிறீங்க. பல்லுலயும் படாம நாக்குலயும் படாம தண்ணி குடிச்சேன்னு சொல்ற மாதிரி இருக்குங்க நீங்க சொல்றது. பந்திக்கு போனாதானே உப்பு இல்லைன்னு சொல்றதுக்கு. நான் வரேங்க. வாங்க வாங்க, எல்லாரும் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். எங்க போயிட்டீங்க? வழி மாறி போயிட்டேன். முதல்ல சாப்பிடுங்க, மத்தது அப்புறம் பேசிக்கலாம். சம்பந்தம் பண்ணாம நாங்க கை நினைக்கிறது இல்லம்மா. அப்ப முதல்ல பொண்ணை பாத்துருங்க. மல்லி, வேண்டாம். பொண்ணை பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. பொண்ணை பத்தி அதிகமாவே கேள்விப்பட்டோம். நீங்க வேற மாப்பிள்ளைய பாத்துக்குங்க. ஏன், என்ன காரணம்? தம்பி, மல்லாந்து மூஞ்சா மார் மேல இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்களேன். யோ, இப்ப காரணத்தை மட்டும் சொல்ல ஒருத்தன் கூட ஈரோட திரும்பி போக மாட்டீங்க. வகுந்துருவோம். நிறுத்துறா. கூடலூர்காரனா கூமிட்ட நினைச்சிட்டு இருக்கிறியா? ஆத்து தண்ணிவே அடுத்தவன் எச்சின்னு சொந்தமா குளம் வெட்டி தண்ணி குடிக்கிறவங்கடா நாங்க. ஏண்டா போலீஸ்காரன் கூட படுத்த பொண்ணு என் பையனுக்கு பொண்டாட்டி ஆக்கலான்னு பாக்குறியா? ஏமா சொன்னோம்? கையேடா. படுத்தோம் தானே சொன்னான். அவனை போய் கேளு. என்ன வாங்க. இனிமே அவர் மேல ஒரு அடி பட்டுச்சு, என்ன நீ உயிரோட பார்க்க முடியாது.
ஐயோ, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு கண் கலங்குற? இத சின்ன பொண்ணு தெரியாம செஞ்சுட்டா, அதையே நினைச்சிட்டு இருந்தா எப்படியா? உலகமே என் தங்கச்சி நினைச்சுக்கிட்டு இருந்த என்ன ஏமாத்திட்டாளே. என்னையா சொல்ற? இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் அவன் மேல கைப்பட்டா உயிரையே விட்டுடுவேன்னு சொன்னால, அப்ப அந்த கூடலூர்காரன் சொன்னது உண்மைதானா? அண்ணன் விட்டு போறதே முடிவு பண்ணியா? அண்ணா உன்னை என்னடா சொன்ன? என்ன காரியம் பண்ணிட்டேன்? உள்ள போலாமா? எழுதுமா? ஏம்மா இப்படி செஞ்ச? எங்க அண்ணனே என்ன சந்தேகப்பட்டதுக்கு அப்புறம் நான் எதுக்காக அண்ணன் உயிரோட இருக்கணும்? அண்ணா கொலைக்காரன மாறக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் அப்படி சொன்னேன் அண்ணி. என்ன மன்னிச்சிடுமா. நீ அந்த போலீஸ்கார நாய்க்கு பறிஞ்சு பேசிட்டேங்கிறதுக்காக தான் நான் கோபத்துல ஏதோ சொல்லிட்டேன். நான் ஒரு முட்டாள்மா, நான் ஒரு முட்டாள். எனக்கு உடம்புதான் வளர்ந்துருக்கேன் தவிர புத்தி இல்லம்மா, புத்தி இல்ல. இப்ப 2 பேரும் குழந்தை மாதிரி அழறீங்க. போயா, போய் வேலைய பாரு. ஏண்டி, நீ செத்துட்டா பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடுமா? நீ இல்லன்னா உங்க அண்ணன் இல்ல, உங்க அண்ணன் இல்லன்னா நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? நானும் சாக வேண்டியதுதான். அதான ஆசை. எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், நான் இருக்கேன் உனக்கு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்.